தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சின்னமணி. சின்னமணி, முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ரமணப்பிரியா, சென்னையில் தற்போது அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. அதாவது நேற்று மாலையிலிருந்தே சென்னையில் அதிக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் நேற்று முன்தினம் இரவு முதல் இடைவிடாமல் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை சற்று மழை ஓய்ந்திருந்தது. மேலும் சாலைகளில் பனிமூட்டம் சற்று அதிகமாக காணப்பட்ட நிலையில் மீண்டும் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக லேசான மழை பெய்தது. அந்த வகையில் சென்னை காமராஜர் சாலை, அண்ணா சாலை, பாரிமுனை, பல்லவன் இல்லம், சேப்பாக்கம், சென்ட்ரல் ரயில் நிலையம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக லேசான மழை பெய்தது. இருள் சூழ்ந்து பனிமூட்டத்துடன் லேசான மழை செய்ததால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கின்றனர். மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை இருள் சூழ்ந்து காணப்படுவதோடு கண்ணுக்கு எட்டும் தொலைவிற்கு பனிமூட்டமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்படுகின்றனர். மழை குளிரென வானிலை மாறி மாறி நிலவுவதால் சென்னையில் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. சென்னை மட்டுமில்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளிலும் சாலைகளிலும் பனி அதிகமாக காணப்படுவதால் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் தங்களது வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடியே இருக்கின்றனர். இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரமணப்பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சின்னமணி.